ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெகோவா ஷாலோம் குக்கிங். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் இல்லங்களில் தங்கட்டும். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிச்சன் பாத்திரங்கள் அடுக்கி வைக்கக்கூடிய அந்த ஷெல்ஃபை எப்படி ரொம்ப குயிக்காக மிஸ்டர் கிளீன் சுத்தத்துக்கு மாற்றுறது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லை, என்னோட சமையலறை பாத்திரங்களை பற்றி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கன்யூஸாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து எல்லா பாத்திரங்களையும் விலக்கி நல்லா தண்ணி வடிய வச்சாச்சு. நல்லா தண்ணி வடிஞ்சு இருக்கு. இதை வந்து பாத்திரங்கள் வைக்கக்கூடிய ஷெல்ஃபில் வந்து நீட்டாக அடுக்கி வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய அந்த பேப்பரெல்லாம் மாற்றணும்னு நான் நினச்சிருந்தேன். ஸோ அதனால் அதில் மீதம் இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்களை கீழே எடுத்துட்டு அந்த பழைய பேப்பரை எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பழைய பேப்பரை எடுத்துட்டு அதை நல்லா தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து புது பேப்பரை விரிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சனில் இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரங்கள் வந்து நல்லா நீட்டாக அடுக்கி வச்சுருந்தா தான் கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கே நமக்கு ரொம்ப பிடிக்கும். எந்தெந்த பாத்திரம் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கும். அதனால் இந்த இடத்த வந்து அடிக்கடி நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் எடுத்து நல்லா தூசி தட்டி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒட்டரை தூசியையும் நல்லா கருத்துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். பெருக்கு மரம் வச்சு கூட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து நியூஸ் பேப்பரை விரிச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சமையலறையில் ஒவ்வொரு இடமும் ரொம்ப முக்கியமான இடம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்திரம் அடுக்கி வைக்கிற இடம் வந்து கொச்சமிச்சான்னு கடைஞ்சி வச்சுங்களேன், நமக்கு வந்து அப்படியே டென்ஷனாக இருக்கும். ஸோ இது அப்பப்போ வந்து எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான்லாம் எங்கள் அத்தை வந்து கடக்கட்டுமா அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படிம்பாங்க. கொடுத்த எனக்கு வந்து இப்படி இருந்தால் நல்லாவே இல்லை, அதனால இதை ஒதுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து இதை வந்து சரி பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ கொஞ்சம் அதிக வேலையாக இருந்ததுனால நான் வந்து இதை இப்படியே போட்டுட்டேன். அதனால தான் இப்போ எனக்கு வந்து சிரமமாக போயிடுச்சு. இல்லைன்னா இதெல்லாம் அடிக்கடி நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் கேஸ் ஸ்டாப்பும் அப்படித்தான், கிச்சன் ஸ்லாப்பும் அப்படித்தான், அப்புறம் பாத்திரம் விளக்குற இடமும் அப்படித்தான். சுத்தமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கோவமாக இருக்கும். அதே மாதிரி பாத்திரம் விளக்குற இடத்துல பாத்திரம் இருந்தாலும் எனக்கு வந்து தூக்கமே வராது ஃப்ரெண்ட்ஸ். அதை விளக்கி வச்சாதான் எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கும். அப்பப்போ சேர்ற பாத்திரத்தை விளக்கிறணும் எனக்கு, இல்லை அப்படின்னா தூக்கம் வராது. ஸோ நியூஸ் பேப்பரை நல்லா நீட்டாக விரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்திரங்களை ஒவ்வொன்றா எடுத்து இதில் அடுக்கி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சமையலறை அப்படிங்கிறது வந்து ஒரு குட்டி தொழிற்சாலை. அதில் வந்து எண்ணெய் இருக்கும், தண்ணி இருக்கும், டீ இருக்கும், எல்லாமே இருக்கும். தொழிற்சாலை இருக்கக்கூடிய அத்தனை ஐட்டமும் அந்த கிச்சனில் இருக்கும். அது ஒரு மினி இண்டஸ்ட்ரி தான் கிச்சன். நம்ம வந்து அதை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நாளில் எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளாக பிரிச்சுக்கோங்க. பெரிய பாத்திரம் இருக்கு இல்லையா, இந்த பாத்திரம் வந்து நான் வந்து பரிசு வாங்கின பாத்திரம். எங்கள் அத்தைக்கு வந்து இந்த எவர் சில்வர் பாத்திரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் அத்தைக்கு வந்து நான் இந்த எவர் சில்வர் பாத்திரம் ப்ரைஸாக வின் பண்ணது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் சாப்பிட்ற பிளேட்டெல்லாம் அடுக்கி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நாளில் எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளாக பிரிச்சுக்கோங்க. இந்த பிளேட்டு வந்து என்னோடய மகள் வந்து விரும்பி சாப்பிட்ற பிளேட்டு. இதில் தான் என் மகன் சாப்பிடுவான். இப்போ இந்த கேஸ் ஸ்டவ்வு, கிச்சன் ஸ்லாப்பு அதெல்லாம் வந்து ஒரு நாளில் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாத்திரம் விலக்கி அடுக்கி வைக்கக்கூடிய இந்த இடத்த வந்து ஒரு நாள் க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் மளிகை சாமான்கள் வைக்கிற இடம் இருக்கும் இல்லையா, அதை ஒரு நாள் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேலைகளை பிரித்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கிச்சனை பொறுத்த வரைக்கும் கிச்சனை வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தால் தான் நமக்கு உள்ளே போய் வேலை செய்கிறதுக்கே பிடிக்கும். இப்போ பாத்திரம் விளக்காமல் இருந்துச்சு வச்சுக்கோங்க சிங்கில், நமக்கு வந்து கிச்சனுக்குள்ளே போகவே பிடிக்காது. அதனால அப்பப்போ வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கிச்சனை. ஒரு சில வேலைகள்லாம் தினமும் செய்யணும். இந்த கேஸ் ஸ்டாப்பு, அப்புறம் கிச்சனில் இருக்கக்கூடிய சிங்க்கு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து தினம் க்ளீன் பண்ணணும். இந்த பாத்திரம் அடுக்கி வைக்கக்கூடிய இடங்கள்லாம் வாரத்துக்கு ஒருக்கா கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டா போதும். அதுக்கப்புறமா இந்த 4 கப்பு இருக்கு இல்லையா, இது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணி பிள்ளைங்க 2 பேர், இல்லைன்னா எங்கள் அண்ணன் பிள்ளைங்க 2 பேர், இல்லைன்னா என் தங்கச்சி பிள்ளைங்க 2 பேர், யாராவது 2 பிள்ளைங்க வந்துச்சு அப்படின்னா அந்த 2 பிள்ளைங்க ப்ளஸ் என்னோட 2 பிள்ளைங்க 4 பிள்ளைங்களுக்கு நான் இதில் தான் வந்து பால் ஆற்றி கொடுப்பேன். அதுக்காக இதை வச்சுக்கிறது. எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து மொத்தமாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த டம்ளரே நான் வந்து ஒழிச்சு வச்சுருவேன். ஏன்னா சண்டை போடுவாங்க, எனக்கு தான் அந்த டம்ளர் வேணும் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. அதனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி டம்ளராக இருக்கிறத எடுத்து கொடுத்துட்றது, இதை ஒழிச்சு வச்சுருவேன் நான். சமையலறையில் ஒவ்வொரு இடமும் ரொம்ப முக்கியமான இடம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்திரம் இந்த அடுக்கி வைக்கிற இடம் வந்து கொச்சமிச்சான்னு கடைஞ்சி வச்சுங்களேன், நமக்கு வந்து அப்படியே டென்ஷனாக இருக்கும். குழிக்கரண்டிலாம் தனியாக எடுத்து வச்சுருவேன், பட்டை கரண்டிலாம் தனியாக எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாத்திரம் விளக்குறதுல வந்து அதுலேயுமே ரொம்ப சொல்லி கொடுப்பாங்க எங்கள் அத்தை. இப்போ புளியாக இருக்கும்ல பாத்திரம் விளக்குனதுக்கப்புறம் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் பாருங்களேன், அதில் வந்து தண்ணி இருந்த இடம் சொட்டாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது வந்து எங்கள் அத்தை திருப்பி விளக்கணுன்றுவாங்க. புளியாக இல்லாமல் விளக்கணும் அப்படிம்பாங்க. அப்படி வடுவடுவாக இருந்துச்சு வச்சுங்களேன், பாத்திரம் வந்து பார்க்கவே நல்லாவே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து பாத்திரத்தை விலக்கி தண்ணி வடிய வைக்காமல் அப்படியே வச்சுருவாங்க. அப்படி வச்சாலும் பாத்திரத்துக்குள்ளே வந்து தண்ணியோட கரை வந்து அப்படியே இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இருந்தால் நல்லாவே இருக்காது. பொதுவாக எவர் சில்வர் பாத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பளிச்சுன்னு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்க்கவே ரொம்ப பிடிக்கும்.
பிடிக்கும். உள்ளே போய் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட அறிவு கேட்டினதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 கப்பல் தட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் அப்பா சவுதி அரேபியாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க முந்தி. அப்போ வந்து 6 தட்டு வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு 2, என் தங்கச்சிக்கு 2, எங்கள் அண்ணனுக்கு 2ன்னு எங்கள் அம்மா வந்து அப்பா வெளிநாட்டில் வேலை பார்த்த ஞாபகமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போயும் வந்து அசைவம் எங்கள் வீட்டில் சமைச்சேன்னா என்னோட மகனுக்கும் என்னோட மகளுக்கும் நான் இந்த பிளேட்டில் தான் வச்சு கொடுப்பேன். இது பேரே கப்பல் தட்டுன்னு வச்சுருக்காங்க என் பிள்ளைங்க. இது 2 குழித்தட்டு என்னோடய பிள்ளைங்களுக்குரியது. தோசைக்கு சாம்பார் சட்னி வச்சேன்னா தோசையை நடுவில் வச்சு ஒரு குழியில் வந்து சாம்பார், ஒரு குழியில் சட்னியும் வச்சு கொடுத்துருவேன். இதனால 2 வாங்கிடுறது, இல்லைன்னா பஞ்சாயத்து தலைவர் ஆக்கிடுவாங்க என்னைய. அதனால் எதுனாலும் 2 தான் எங்கள் வீட்டில். பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது, அதனால் 2 வாங்கிடுறது எங்கள் வீட்டில். நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நாளில் எல்லா வேலையும் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை. வழக்கமாக செய்கிற வேலையோட ஒரு வேலையை சேர்த்துக்கோங்க. வழக்கமாக பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, அதுக்கப்புறம் வீடு கூட்டுறது. இந்த வேலையோட ஒரு நாள் வந்து ஒற்றை எடுக்கிற வேலையை சேர்த்துக்கோங்க. ஒற்றை எடுக்கிற வேலை இருக்கிற அன்னைக்கு வீடை துடைக்கிற வேலையை வச்சுக்கோங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலையாக வரும். அடுப்படியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் இந்த பாத்திரம் அடுக்கிற இடத்த க்ளீன் பண்ணலாம். ஒரு நாள் வந்து கேஸ் ஸ்டாப்பை க்ளீன் பண்ணலாம். கேஸ் ஸ்டாப்பு, இந்த கிச்சன் ஸ்லாப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நான் தினமும் வந்து ஈர துணியை முக்கி தொடச்சி எடுத்துடுவேன். அப்போ தான் அடுப்படிக்குள்ளேயே போக பிடிக்கும். அப்புறம் இந்த தட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு முத எங்கள் அத்தை வாங்கின குழித்தட்டு. குட்டி பிள்ளையா இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு இதை வச்சு கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ வந்து பெரிய பிள்ளைங்களாயிட்டாங்களா, அதனால் அதை அவ்வளோ எடுக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப குட்டி குக்கரு. திடீர்னு என் மகன் வந்து ரைஸ் கேட்டானா இதில் போட்டு ஈஸியாக வச்சிடலாம்ல, அதுக்காக எங்கள் அத்தை வந்து இதை வாங்கி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு கப்பு அரிசி போட்டால் அது கரெக்டாக இருக்கும். அதுக்காக இந்த குக்கர் இந்த கப்பையும் பத்திரமா தனியாக வச்சுக்கிறது. இந்த கேஸ் ஸ்டாப்பு இதெல்லாம் வந்து நான் எப்போவுமே சுத்தமாக வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் அத்தையோட ட்ரைனிங்கு. நான் கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசுலலாம் எங்கள் அத்தை தான் எனக்கு வந்து சாப்பாடு வேலை முடிஞ்சதுக்கப்புறமா அந்த சாப்பாடு ரைஸு, குழம்பு, கூட்டு அதெல்லாம் வேறொரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுட்டு அடுப்பை வந்து நீட்டாக தொடச்சி கொடுத்துருவாங்க. இந்த எடுத்து வச்ச பாத்திரத்தெல்லாம் விளக்க போட்டுருவாங்க. நான் என்னோட வேலை என்ன அப்படின்னா அந்த பாத்திரத்தை விளக்கி எடுக்கணும். எங்கள் அத்தை வந்து இப்படி மாற்றி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து வீடை கூட்டி துடைக்கணும். இதுக்கு முன்னாடி போய் நான் வீடை கூட்டி துடைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா எங்கள் அத்தைக்கு வந்து கோவம் வந்துடும், ரொம்ப வஞ்சிருவாங்க என்னைய. ஸோ எத்தையோட ட்ரைனிங் தான் இதெல்லாம். எங்கள் அம்மா வீட்டில் வச்செல்லாம் நான் ஒன்றுமே பழகலை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் ஒரு வேலையும் செஞ்சு கொடுத்தது கிடையாது. என்ன காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாத்திரத்தை விளக்கி வச்சு கொடுத்துட்டு போயிடுவேன். என்னோட தங்கச்சி வந்து வீடை கூட்டி வச்சுட்டு போயிடும். இது 2 வேலையும் நாங்கள் செய்வோம் எங்கள் அம்மாவுக்கு. மற்றபடி எங்கள் அம்மா வீட்டில் வச்சு நான் ஒரு வேலையும் கற்றுக்கல. துணி துவைக்க கூட எனக்கு தெரியாது. எல்லாமே எங்கள் அத்தைகிட்ட வந்து என்னோட மாமியார்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது தான். நான் வந்து அப்படியே தினமும் வந்து இப்போ வந்து அதே வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது 2 ஓவல் ஷேப் தட்டு. என் பிள்ளைங்க வந்து திடீர்னு இதில் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்நேரம் வந்து இதில் வச்சு கொடுக்குறது. எல்லாம் 2 தான் எங்கள் வீட்டில். இந்த பாத்திரத்தை பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீட்டுக்காரங்களும் என் மகனும் சேர்ந்து கேக்கு பண்ணுறதுக்காக எடுத்து வெளியில் ஃபுல்லாக கருப்பாக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கேக்கு செய்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோவை பார்த்து தான் செஞ்சாங்க. அது என்னடானா கருப்பாயிருச்சு. எவர் சொல்வார் பாத்திரத்தை போய் வச்சு கருப்பாயிருச்சு. முடிஞ்ச அளவு தேய்ச்சி கருப்பை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எங்கள் அத்தை வந்து ஊருக்கு எங்கேயாவது போயிருந்தா கூட நான் வந்து சோறு, குழம்பு, கூட்டு இதெல்லாம் மாற்றி வச்சுட்டு அதை வந்து விளக்க போட்டுருவேன். அதுக்கப்புறம் ஈர துணியை முக்கி இந்த கேஸ் ஸ்டாப்பு, கிச்சன் ஸ்லாப்பை க்ளீன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடை கூட்டுவேன். வீடை கூட்டினதுக்கு அப்புறம் தான் பாத்திரமே விளக்கணும். இல்லைன்னா அந்த சிங்கில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து அது கீழே சொட்டு அடிச்சு அங்கங்கே குப்பையும் தண்ணியுமா நின்றுக்குன்னு சொல்லிட்டு வீடை கூட்டினதுக்கு அப்புறம் தான் பாத்திரமே விளக்கணும் அப்படிம்பாங்க எங்கள் அத்தை. கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தான் அவங்க. முதல்ல வந்து எனக்கு வந்து அது வந்து கஷ்டமாக இருக்கும். எந்த வேலையுமே முதல்ல செய்யும் போது கஷ்டமாக தான் தெரியும். அதுக்கப்புறம் செய்ய ஈஸியாயிரும் இல்லையா. இப்போ வந்து எனக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய வேலையாக தெரியாது. நானே ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுருவேன். இதை செய்யலைன்னா, இந்த வேலைகளெல்லாம் செய்யலைன்னா எனக்கு தூக்கம் வராது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நிலமை. ஸோ நீங்களுமே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து உங்களை நல்ல வேலைகளில் ஈடுபடுத்திக்கோங்க, பழக்கப்படுத்திக்கோங்க. நாளடைவில் அந்த பழக்கமே உங்களுக்கு தெரியாமல் செய்கிற ஒரு பயிற்சியாக மாறிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக எல்லா பாத்திரத்தையும் அடுக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு என்னோட அறிவு கேட்டினதை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா உங்களோட தோழிகளுக்கெல்லாம் பகிருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் ஜெகோவா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட கோலம் சேனல் ரங்கோலி பை சசிகலா பிரான்சிஸ் பார்க்கணுன்னா லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலுக்கும் உங்களோட பேராதரவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.